அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். கொலையாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் மரணமடைந்ததும் அவரது மனைவியை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இது குறித்த விவரங்கள். ஜெனிபர், கடந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். அவருடைய இல்லத்திற்கு அருகிலே வைத்து அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவருடைய குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை 11:30 மணி அளவில் ஆம்ஸ்ட்ராங்களுடைய மனைவி பொற்குடி மற்றும் அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தாரிடம் உறுதியளித்திருக்கிறார். அதுல மிக திட்டவட்டமாக அரசு இருப்பதாகவும், ஏற்கனவே இது தொடர்பாக இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த குற்ற பின்னணியில் யாராக இருந்தாலும் தொடர்புகள் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு உரிய தண்டனை பெற்றுத் தருவோம் அப்படின்னு ஒரு உறுதி அளித்திருக்கிறார். அந்த உறுதி அளிக்கக்கூடிய செய்தி என்பது ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. காலையில் நாம் இதைதான் தெரிவித்திருந்தோம். முதலமைச்சர் நிச்சயமாக அது மிக தெளிவாக உறுதியளிப்பார் என குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில மிக முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக இந்த தகவலை அவருடைய குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த கொலைக்கு பின்னணியில் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து உரிய விசாரணை நடைபெற்று அவர்கள் தண்டனை பெற்று தருவோம் அப்படிங்கிறதுல மிக அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். ஜெனிஃபா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.